வாச்சலாம் வா. நீ வீடு ஃபுல்லா தேடுனா நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்க இப்படி கால் நீட்டிக்கிட்டு. வீட்டுக்குள்ள எவ்வளவு நேரண்டி இருக்க? அதான் சும்மா காத்தார வெளியா இருப்போம்னு இருந்தேன். அப்படியே? ஆமா உட்காரு. அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்னடி சொல்ல போறா சொல்லு. அது ஒண்ணும் இல்லம்மா, வர சனிக்கிழமை ரக்ஷா பந்தன் வருதுல. மாடியோ என்னடி சொல்றா? விஜய் டிவி ரக்ஷன் வர்ற சனிக்கிழமை வரானா? எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டி. குக் வித் கோமாளில சூப்பரா பண்ணுவான். அம்மா நீ வேற ரக்ஷா பந்தன்மா, ரக்ஷன் இல்ல. ஓ ரக்ஷன் வரலையாக்கும். நானும் அவனை பார்த்து விடலான்னு பார்த்தேன். இல்லம்மா, ரக்ஷா பந்தன்னா அது ஒரு பண்டிகை. என்ன இளவு பண்டிகையோ இப்பந்தான் எனத்தெல்லாமா கொண்டாடுறீல. அப்படிலாம் சொல்லாதம்மா, நான் எவ்வளவு ஆசையா இருக்கேன் தெரியுமா? அப்படியா? என்ன ஆசை? என்ன பண்டிகை? என்ன பண்ண போறா? ரக்ஷா பந்தன்னா நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு அன்னைக்கு நம்ம ராக்கி கட்டணும். அதுக்கு அண்ணனோ தம்பியோ அந்த ராக்கி கட்டின அக்காக்கோ தங்கச்சிக்கோ நிறைய gift வாங்கி கொடுக்கணுமா, அதான் பரிசு. யாத்தி அப்படியா? ஆமாம்மா, அதான் இந்த நம்ம அண்ணனுக்கு ராக்கி கட்டலாம்னு இருக்கேன். ராக்கி கிட்ட போறாளா? வெறும் ராக்கியை கெட்டினா மட்டும் பிரச்சனை இல்லையே, பயங்கரமா எதிர்பார்ப்பாளே இந்த நாத்து. ராசாத்தி என் மவளுக்கு என் மவன் மேல என்ன பாசம். ஆமாம்மா, பாசம் இருக்காத பின்ன அப்புறம் அண்ணன் நிறைய gift வேற தரும், பாசம் டபுள் ஆயிரும். அதானே, பாசமும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் அள்ளிட்டு போலான்னு பாப்பா. ஏம்மா, அதான் இன்னைக்கு அண்ணன் வந்தோடனே அண்ணன்ட்ட எனக்கு என்ன gift வேணும்னு சொல்ல போறேன். அப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன? என் சப்போர்ட் எப்பவுமே என் செல்லத்துக்கு தான். அது உனக்கு தெரியாதா? தெரியும்மா, ஆனாலும் சொன்னேன். ஓஹோ, மாமியார கூட்டு சதிக்கு சேர்க்க தான் வந்திருக்கியோ? பாத்துருவோம் நீ என்ன கிஃப்ட் எல்லாம் ஆட்டை போடுறான்ட்டு. அன்னிகாரி இன்னைக்கு என்ன பண்ணா சாப்பிட? தெரியலடி, வா போய் பார்த்து சாப்பிடுவோம். வா போவோம். வயித்துக்குள்ள 4 எலி நின்னு டான்ஸ் ஆடுது. வயிறு பசி. ஏம்மா தரையில உட்காந்துருக்கா? மேல சோஃபால உட்கார வேண்டியதானே? நீ உட்காரு மக்கா. சும்மா கால் வலிக்கு பாத்தியா? அதான் இப்படி கால் நீட்டிட்டு கீழே உட்காந்துருக்கேன். ரொம்ப கால் வலிக்குன்னா சொல்லு, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துருவோம். எதுக்கு எடுத்தாலும் டாக்டர்கிட்ட போவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தானா சரியாயிரும். வந்துட்டியா? ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வர? என்னாச்சு? பின்னாடி நாய்க்கு துரத்துவா? இல்லனே, நாயில ஒண்ணும் தட்டல. உன்னை பார்க்க தான் இப்படி ஆசையா ஓடி வந்தேன். என்ன பக்கம் ஆசையா ஓடி வந்தியா? நான் இங்க தானே இருக்கேன், இதுக்கு எதுக்கு ஓடி வரணும்? உன் மேல பாசம் மக்கா. ஆமாண்ணே, அதான் பாரு நான் உனக்கு ராக்கி கட்ட போறேன் ரக்ஷா பந்தன் இன்னைக்கு. ராக்கி கிட்ட போறியா? ஓ, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் ரக்ஷாபந்தன் கொண்டாடுறாங்களோ? ஆமாண்ணே, இப்ப எல்லா ஊர்லயும் எல்லா பண்டிகையும் கொண்டாடுறாவ. அத்தியால உன் தங்கச்சி கோமேல எவ்வளவு பாசம் இருந்தா வடநாட்டுல இருந்து தேடி கண்டுபிடிச்சு ஒரு பண்டிகை கொண்டு வந்து உனக்கு ஏதோ கெட்ட போறாளாம். அண்ணே, வர சனிக்கிழமை தான் ரக்ஷா பந்தன். நான் உனக்கு ராக்கி கட்ட போறேன். ரெடியா இரு கிஃப்டோட. கிஃப்டா? என்ன கிஃப்ட் வேணும் உனக்கு? இதுதான் எதிர்பார்த்தேன். நீ கேப்பானே எனக்கு தெரியும்னே. எனக்கு ஒண்ணும் பெருசா வேண்டாம். உனே கேளு, தங்கச்சி இப்படிதான் சொல்லுவா. ஆனா நீ அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு எடுத்து செய்யல. ஒரே தங்கச்சி பாத்தியா உனக்கு? ஐயோ பாவம், இவர் ரெண்டு பேர்கிட்ட மாட்டிக்கிட்டாரே. சொல்லுமா, என்ன கிஃப்ட் வேணும்? ஒண்ணும் பெருசா வேண்டானே. நீ ஒன்னு பண்ணு, எனக்கு ஒரு நல்ல காஸ்ட்லியான பட்டு புடவை. புது வீட்டுக்கு வந்திருக்கோம் பாத்தியா? வீட்டுக்கு வெளிய இடம்லாம் அப்படியே காலியா கிடக்குனே. அதுல ஒரு கார்னு படி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. நான் எங்க போவேனே காருக்கு? அதான் நீ ஒரு கார் வாங்கி தந்துரு. காரா? கார் தானல, வாங்கி கொடு. ஒரே தங்கச்சி தானே. பெருசா ஆட்டி கூட பிளான் போட்டாடோ. அம்மா, கார்ல என்ன விலை விக்குன்னு தெரியுமா? இப்ப எப்படி கார்லாம் வாங்கி கொடுக்க முடியும்? ஒரே தங்கச்சி தானல, வாங்கி குடா. நாத்து, கார் தானே வேணும். வேற என்ன வேணும் கேளு. நீ புரிஞ்சுதான் பேசுறியா? இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில கார்லாம் எப்படி? நம்ம நிலைமையெல்லாம் தெரியுங்க. ஆனாலும் நாத்து ஆசைப்பட்டு கேட்டுட்டால, வாங்கி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. கல்யாணத்தோட அம்மா வாங்கி தந்த நெக்லஸும் கம்மலும் பழைய டிசைன் ஆயிட்டுனே. புது டிசைன்ல ஒன்னு எடுத்து தந்துரு. என்ன இவ்வளவுதானே? இது போதும். இதெல்லாம் வாங்கி தந்துட்டு நான் தெரு தெருவா தட்டு தூக்கிட்டு போக வேண்டியதான். ஏன்ல இப்படி அறிவுகட்டத்தனமா பேச? ஒரு தங்கச்சி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் கணக்கு பார்க்கலாமா? விடுமா, அண்ணனுக்கு என் மேல பாசமே இல்ல. எனக்கு எவ்வளவு பாசம் இருந்தா வடநாட்டுல இருந்து ஒரு பெரிய பண்டிகை நீங்க அண்ணனுக்காண்டி கொண்டாடணும்னு நினைப்பேன். அண்ணனுக்கு என் மேல துளி கூட பாசம் இல்லம்மா. விட்டுருமா. நாத்து அழாத. உங்க அண்ணே நீ கேட்ட கிஃப்ட் எல்லாம் உனக்கு வாங்கி தருவாங்க, சரியா? சனிக்கிழமை வந்து ராக்கி கேட்டு. மினி, என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் புரிஞ்சுதாங்க பேசுறேன். நீங்க ஒன்னும் இப்ப சொல்லாதியே. சனிக்கிழமை எல்லாம் பாத்துக்கிடலாம். நாத்தும் அத்தையும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காவ. ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லுங்க சனிக்கிழமை ரக்ஷாபந்தன் கொண்டாடுவோம்னு. என்ன சொல்லியான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தலையே சுத்துது. இருக்கேங்க, என்னை நம்பி சொல்லுங்க, நான் எல்லாம் பாத்துக்கிட்டேன். சொல்றா சரி. சனிக்கிழமை வந்து ராக்கியை கேட்டு நீ கேட்ட கிஃப்ட் எல்லாம் வாங்கி தாரு. எங்க அண்ணனா அண்ணன் தான். எங்க அண்ணே அன்பு அள்ளி தேய்க்கிறதில் மண்ணே. தங்கை பாசத்தில் மிஞ்சிட இவரை தான் ஊரில் ஆளே கிடையாது. எங்க அண்ணே. நான் சந்தோஷம் பத்தியால அவளுக்கு ஆட்டத்தை ஆடி தீக்கா. நாத்து, ஆடுனது போதும். சந்தோஷம், நீ சந்தோஷம். வேற ஒண்ணும் இல்ல. சரிம்மா, நான் கிளம்புறேன். அந்த மனசே வந்து சோறு பொங்கி வச்சாரா என்னன்னு தெரியல. போய் பாத்துக்கேன். போமக்கா, பாத்து போயிட்டு வா. அண்ணே, எங்க அண்ணே. எல்லாம் வாங்கி தாரேன்னு சொல்லிட்டோம். என்ன பண்ணி வாங்கி கொடுக்க? என்னங்க ஒரே யோசனையா இருக்கீங்க?
யோசனை பண்ணாம என்ன பண்ணுவாவ? எல்லாரும் சேர்ந்து என் தலையில இடி இறக்கிட்டீல. என்னத்த சொல்றிய ஒன்னும் விளங்கல. உமாதான் புரியாம எனக்கு கார் வேணும், கழுத்துக்கு காதுக்கு போடுறதுக்கு வேணுங்க. ஆனா நீயும் சேர்ந்து சப்போர்ட் பண்ற, வாங்கி கொடுன்னு. எங்க அம்மா தான் அறிவில்லாம பேசுறவன்னு பார்த்தா நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டியா? உமா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க என்கிட்ட என்ன பணமா இருக்கு? உங்ககிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்புறம் நான் எதுக்கு சரி சொன்னேன்னு தெரியுமா? ஏன்னா என்கிட்ட வேற ஐடியா இருக்கு. நீங்க வீணா கவலைப்படாதீங்க. எல்லா கிஃப்டையும் நான் ரெடி பண்ணிட்டேன். என்ன கிஃப்ட் ரெடி பண்ணிட்டியா? ஓட்டை ஏதோ அவ்வளவு பணம்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? கிஃப்ட் ரெடி, அவ்வளவுதான். நீங்க ஹாப்பியா இருங்க, எனக்கு அது போதும். ஏதோ சொல்ற, பாப்போம். வா நாத்து வா. நன்றி உமா. ஹாப்பி ரக்ஷாபந்தன். ஒரு மாதிரி சோகமாவே இருக்க. சரி கையை நீட்டு ராக்கி கட்டுவோம். சரி மூஞ்சி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் வையால. போதுமா? சும்மா இருமா. அண்ணனை போட்டு ஏன் இப்படி பாடா படுத்தியா? இந்தா பிளேட் பிடி. நான் அண்ணன் கையில ராக்கி கட்டிட்டு. ஹாப்பி ரக்ஷாபந்தன். உன்னை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நான் சூப்பர் பிளஸிங். தேங்க்ஸ் உமா. என்ன நான் உனக்கு ராக்கி கட்டிட்டேன். ஏன் gift எல்லாம் எங்க? ஆமா மவனே, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். கார் எங்க? கார் வாங்க போறேன்னு. அம்மா, நீ வேற கார்லாம் உடனே தந்துருவாங்களா? அண்ணே இனி கார் ஷோரூம்க்கு கூட்டி போய் கார் டெலிவரி எடுக்கும். அது இப்போ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆகுது பாத்தியா? அங்க கார் வாங்க போகும்போது ஷோரூம்ல அத வீடியோ எடுக்கணும்ல. அதான் அண்ணே அதை யோசிச்சு பண்ணிருக்கோம். அப்படிதானே? அப்படிலாம் இருக்கோ? நான் ஒரு கூறுகிட்ட குப்பாத்தா, எனக்கு என்ன தெரியும் அதெல்லாம். இல்ல நாத்து, எல்லா கிஃப்டும் இங்கதான் இருக்கு. இங்கே நில்லு, நான் ஒவ்வொன்னா கொண்டு வரேன். ஓ, அப்படியா? அப்ப கார் டெலிவரி வந்துட்டா. ஆனா கார் வீட்டு வாசல்ல இல்லையே. ஐயோ, என்ன பிரச்சனை ஆக போதோ தெரியலையே. காப்பாத்தும் கடவுளே. பொறுமையா இரு நாத்து, ஒவ்வொன்னா கொண்டு வரேன். நில்லு. பட்டி ஆமா. இந்தா நாத்து, வாங்கிக்க. அண்ணி, சாரி சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் நாத்து. ஆனா இது என்ன? நகை பித்தளை போல. ஆமா நாத்து, கவரிங் தான். ஏன் நீ கவரிங் வாங்கி தந்தியே? நான் தங்கத்துல தானே கேட்டேன். ம்ஹும். நல்லா யோசிச்சு பாரு. நீ என்ன கேட்ட? அப்புறம் கல்யாணத்தோட அம்மா எடுத்து தந்த நெக்லஸும் கம்மலும் பழைய டிசைன் ஐட்டமே புது டிசைன்ல ஒன்னு எடுத்து தந்தே. அவ்வளவுதானே. இது எனக்கு போதும். நான் வந்துட்டா. நீ என்ன கேட்ட? அம்மா வாங்கி தந்த நெக்லஸும் கம்மல் டிசைனும் பழசாயிட்டு புதுசா காதுல கழுத்துல போட வாங்கித்தான் கேட்டா. இதான், புதுசா காதுலயும் கழுத்துலயும் போடுறதுக்கு வாங்கி தந்துட்டேன். நீ தங்கம் தான் வேணும்னு கேட்கலையே. என்ன மருமவளே, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்போ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்தே. நாத்து கேட்டதை வாங்கி கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். நாத்து ப்ளீஸ் வெயிட், இன்னொரு gift பாக்கி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வரேன். இந்தா நாத்து, நீ கேட்ட காரு. என்ன நீ இது? நான் என்ன ஸ்கூல் போற பிள்ளையா? கார் வச்சு விளையாடுறதுக்கு. இல்ல நாத்து, நீ தானே கேட்ட கிஃப்ட்ல கார் வேணும். நான் கேட்ட கார் இதுவா? ஆமா, இதானே நீ கேட்ட. யோசிச்சு பாரு. இது வீட்டுக்கு வந்து பாத்தியா? அங்க வெளிய இடலாம் காலியா கிடக்கு. எனக்கு அங்க ஒரு கார் நிப்பாட்டணும்னு ரொம்ப நாளா ஆசை. நான் இங்க நீ கார்லாம் வாங்க. அதான் நீ ஒரு கார் வாங்கி தந்து. நான் வந்துட்டா. அண்ணே புது வீடு வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு வெளியே நிறைய இடம் கிடக்கு. அங்க நிறுத்தி வைக்க ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னல. இந்த காரை நிறுத்தி வை, நல்லா இருக்கும் பாக்க. என்ன நீ ஒரு கார் பத்தாதா? இதே மாதிரி ஒரு 2-3 கார் வாங்கி தருவா. உன் வீட்டு முன்னாடி தான் நிறைய இடம் இருக்கு. மருமவளே, நீ அத்துமீறி போறா. என்ன அத்துமீறி போயிட்டாவ? ஒரு மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்கு உழைச்சு கொட்டுறாரு, அது தெரியாது இவளுக்கு. ரக்ஷாபந்தன்ங்கிறது அண்ணன் தங்கச்சிக்குள்ள பாசத்தோட வழிபாடு. நீ நல்லவளா இருந்தா நான் ராக்கி கொண்டு வந்து கேட்டேன், உனக்கு என்ன முடியுமோ அது கிஃப்டா தான்னு சொல்லணும். ஆனா நீ வழிபறி பண்ற மாதிரி கார் வேணும், கழுத்துக்கு காதுக்கு தங்க வேணும்னு நின்னா அது முடியுமா? துணைக்கு உங்க அம்மா வேற கூட்டு. ஏன்டே உங்களுக்கு தெரியாதா அவங்க மாயா எவ்வளவு கஷ்டப்படுறாவன்னு? நீ ரக்ஷாபந்தன் கொண்டாடுறது எங்களுக்கு சந்தோஷம் தான். நீ ராக்கி கட்டினா பாசத்தோட, அதே மாதிரி உங்க அண்ணனும் பாசத்தோட உனக்கு சாரி வாங்கி தந்திருக்காவ. அதான் உங்க அண்ணனோட கிஃப்ட். இதெல்லாம் நீ ஆடம்பரமா கேட்டது, அதனால உனக்கு இந்த ஆடம்பர கிஃப்ட் வச்சு என்ஜாய் பண்ணு. ஆமா உமா, இப்ப இருக்கிற நிலைமையில என்னால காரு நகலாம் வாங்க முடியாது. அதனாலதான் உனக்கு ஒரு நல்ல சாரி எடுத்து வந்திருக்கேன். அதான் இந்த அண்ணனோட ரக்ஷாபந்தன் gift. சாரினே, என்னை மன்னிச்சிரு. பரவாயில்ல விடு நாத்து, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, அது போதும். ஆமா அண்ணி, புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இந்த ரக்ஷாபந்தனுக்கு தான் முடியல. அண்ணே, அடுத்த ரக்ஷாபந்தனுக்கு கண்டிப்பா கார் வாங்கி தந்துரு. என்ன? உண்மையான காரனே, பெட்ரோல் போட்டு ஓடும்ல, அந்த காரு. இந்த விளையாட்டு பொம்மை கார் கிடையாது. பாத்துக்க, ஒரு வருஷம் முன்னாடி சொல்லிட்டேன். கடைசி நேரத்துல கார் கேட்டேன்னு சொல்லக்கூடாது அடுத்த வருஷம். நாங்கெல்லாம் திருத்தவே முடியாது.